ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நள்ளிரவு அன்று சென்னையில் பேய்மலை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. மித்ரனுக்கு பிஸ்னஸில் எதிரிகளால் ஒட்டுமொத்தமாக பெரிய துரோகம் நடந்திருந்த நேரம். கம்பெனியின் பங்குகள் சரிந்து கௌரவமே அழியும் சூழ்நிலை. அந்த அதீத மன உளைச்சலிலும் தன் இறந்த தாய் தந்தையின் நினைப்பிலும் நிலை தடுமாறிய மித்ரன் தன் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு தன் சொகுசு காரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு சாலையில் வெறிப்பிடித்தவன் போல் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தான். காரின் ஸ்பீடா மீட்டர் முள் எகிரியது. ஆத்திரத்திலும் போதையிலும் அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. ஸ்டேரிங்கை 2 கைகளாலும் இறுக பற்றி மழையையும் பொருட்படுத்தாமல் காரை செலுத்தி கொண்டிருந்தான். மித்ரன் மடியில் படுத்தபடியே நிலாவின் முகத்தை பார்த்து, அன்னைக்கு எனக்கு எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுடி. பிஸ்னஸில் துரோகம், அம்மாவோட ஞாபகம்னு உள்ளுக்குள்ள ஒரு நரகமே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. முதலாக அன்னைக்கு தான் நான் என் நிதானத்தை இழந்து அளவுக்கு அதிகமாக குடித்தேன். சாகணும்னு தோணுச்சுடி. காரை எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓட்டினேன். நெடுஞ்சாலையின் ஒரு வளைவில் போதையிலும் அதிவேகத்திலும் இருந்த மித்ரனின் கட்டுப்பாட்டை மீறி கார் வழுக்கியது. ரோடு ஓரமாக இருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது கார் டமார் என்று பயங்கர சத்தத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. காரின் முன்பகுதி அடியோடு நொறுங்கியிருந்தது. ஹேர்பேக் ஓப்பன் ஆகியும் மித்ரனின் தலையில் பலமான காயம் ஏற்பட்டு ரத்தம் கடகடவென வலிய தொடங்கியது. போதையும் இரத்த இழப்பும் சேர்ந்து அவனுடைய கண்களை இருட்டாக்கின. காரின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு நள்ளிரவு மலையிலேயே சாலையோரத்து சேற்றில் சடார் என்று விழுந்தான் மித்ரன். அவனால் எழ முடியவில்லை. உயிருக்கு போராடியபடி மலையின் குளிர்ந்த துளிகள் தன் முகத்தில் விழ மயக்கத்தின் விளிம்பில் கிடந்தான் அந்த அசுரன். மித்ரன் நித்திலாவின் கைகளை பிடித்து, தலையிலிருந்து ரத்தம் கொட்டுச்சுடி. மலையில சேத்துல விழுந்து கிடந்தேன். என்னை எவனும் காப்பாற்ற வரல. சாக போறோன்னு நினைச்சப்போதான் அங்கே தூரத்துலேருந்து ஒரு கொடை நகர்ந்து வர மாதிரி என் கண்ணுக்கு மங்களா தெரிஞ்சதுடி. நள்ளிரவு மலையில் காலேஜ் ப்ராஜெக்ட் முடித்துவிட்டு தன் தோழியின் வீட்டிலிருந்து குடையை பிடித்து கொண்டு சாலையோரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் 2 வருடங்களுக்கு முந்தைய நம் கல்லூரி மனைவி நித்திலா. காரின் விபத்து சத்தத்தை கேட்டு ஓடி வந்தவள் அங்கே இரத்த வெள்ளத்தில் ஒரு கருப்பு சிங்கம் போல் கிடந்த மித்ரனை கண்டு அதிர்ச்சியில் கத்தினாள். அவள் கையில் இருந்த கொடை காற்றில் பறந்தது. மலையில் நனைவதை கூட பொருட்படுத்தாமல் சேற்றில் முழங்காலிட்டு அமர்ந்து மித்ரனின் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டாள் நித்திலா. ஐயோ சார், சார் கண்ணு முழிங்க சார். என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளோ ரத்தம் வருதே. யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நள்ளிரவு என்பதால் அங்கே ஒரு மனித நடமாட்டமும் இல்லை. மித்ரனின் தலையில் இருந்து ரத்தம் நில்லாமல் கொட்டுவதை பார்த்த நித்திலா சற்றும் தாமதிக்காமல் தான் உடுத்தியிருந்த அந்த புடவையின் முந்தானையை தன் 2 கைகளால் சடார் என்று பலமாக பேய்த்து ஒரே கிளிப்பாக கிழித்தாள். அந்த புடவை துணியை மித்ரனின் தலையில் சுற்றி ரத்தம் வராதபடி ஒரு பலமான கட்டு போட்டாள். அவளுடைய பிஞ்சு விரல்களின் தீண்டலும் அந்த பாசமான பதற்றமும் மித்ரனின் நெஞ்சுக்குள் அணு அணுவாக இறங்கியது. நித்திலா தன் முந்தானியை கிழித்து கட்டு போட்ட அந்த அடுத்த நொடி மித்ரன் தன் மங்களான கண்களை மெதுவாக திறந்து தன் உயிரை காப்பாற்ற துடிக்கும் அந்த தேவதையின் முகத்தை நேருக்கு நேர் ஆழமாக பார்த்தான். மின்னல் வெட்டிய அந்த ஒளியில் மலையில் நனைந்தபடி தன் முகத்தை துடைத்து அழுது கொண்டே முதலுதவி செய்யும் நித்திலாவின் முகம் அவனுடைய இதயத்தில் ஆழமான ஒரு இரத்த சுவடாக, அழிக்க முடியாத காதலாக அப்படியே பதிந்தது. அடுத்த வினாடி மித்ரன் ஒட்டுமொத்தமாக மயக்கமடைய நித்திலா அங்கே வந்த ஒரு ஆம்புலன்ஸை கை காட்டி நிறுத்தி அவனை ஏற்றி அனுப்பிவிட்டு அவனுடைய பெயர் கூட தெரியாமல் அங்கிருந்து மறைந்து போனாள். கடந்த கால நினைவுகளில் இருந்த மீண்டும் மித்ரன் நித்திலாவின் மடியில் இருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அவனுடைய கண்கள் சிவந்து காதலின் உச்சத்தில் இருந்தன. நித்திலாவோ 2 வருடங்களுக்கு முன்னால் தான் காப்பாற்றிய அந்த நபர் இந்த மித்ரன் தான் என்ற உண்மையை அறிந்து அதிர்ச்சியில் வாய் பிளந்து தன் கைகளால் வாயை பொத்தியபடி சிலையாக நின்றாள். மித்ரன் நித்திலாவின் தோள்களை தன் கைகளால் பற்றி அவளுடைய கண்களை உற்று பார்த்து, மயக்கம் தெளிஞ்சு நான் ஹாஸ்பிட்டலில் முழிச்சு பார்த்தப்போ என் தலையில் இருந்து நீ கிழிச்சு கட்டின
உன்னோட அந்த புடவை முந்தானி துணி தாண்டி அன்னையிலிருந்து இந்த 2 வருஷமா என் உயிரை காப்பாத்திட்டு என் இதயத்தை திருடிட்டு போன அந்த ஒத்த முந்தானிக்கு சொந்தக்காரி தாண்டி இந்த ராவணன் சென்னை முழுக்க தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு காலேஜில் உன்னை பார்த்த அடுத்த செகண்ட் உன் கழுத்தில் இருந்த அந்த காலேஜ் ஐடியை வச்சு நீ தான் ஏறாதன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. இப்போ சொல்ல நித்திலா, நீ இன்னும் என்னை வெறுக்கிறியாடி? 2 வருடங்களாக தன் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்த அத்தனை ரணங்களும் நம் ராவணன் மித்ரன் உடைத்த கணத்தில் தன் முன்னால் நிற்பது தான் உயிரை காப்பாற்றிய தன் ஏகபோக காதலன் என்பதை உணர்ந்த நம் ராதே நித்திலாவின் பதில் என்னவாக இருக்கப் போகிறது? அவளுக்குள் இருக்கும் அந்த பழைய பாசமும் காதலும் இப்போ வெடிக்கப் போகிறதா? மித்ரன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2 வருடங்களாக தன் உயிருக்கு மேலாக பாதுகாத்து வந்த அந்த இரத்த கரை படிந்த இளஞ்சிவப்பு நிற புடவையின் முந்தானை துணியை எடுத்து நீட்டிய போது நித்திலா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். அவளுடைய கண்கள் அந்த துணியையும் மித்ரனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தன. அவளுடைய இதயம் ஒரு நிமிடம் மொத்தமாக நின்று விட்டது போல் இருந்தது. தன் தலைக்காயத்திற்காக தான் கிழித்து கட்டிய ஒரு சாதாரண துணியை இந்த ராக்ஸ்டார் மித்ரன் 2 வருடங்களாக தன் நெஞ்சோடு வைத்து பாதுகாத்திருக்கிறான் என்ற உண்மை அவளுடைய ஒட்டுமொத்த பிடிவாதத்தையும் அசைத்து பார்த்தது. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மெதுவாக வழிய தொடங்கியது. நித்திலா மெதுவாக அந்த இரத்தக்கரை படிந்த துணியை தன் கைகளில் வாங்கினாள். அவளுடைய விரல்கள் அந்த துணியை தொட்டபோது லேசாக நடுங்கின. அவள் நிமிர்ந்து மித்ரனின் கண்களை நேருக்கு நேர் ஆழமாக பார்த்து, மித்ரன், இந்த துணியை 2 வருஷமா உங்க பாக்கெட்லேயே வச்சு சுத்துறீங்க. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மித்ரன். அன்னைக்கு நள்ளிரவு மலையில அந்த சாலையோரத்தில் ரத்த வெள்ளத்தில் நீங்கள் கிடந்தப்போ உங்கள் இடத்துல வேற யாரா இருந்தாலும் அடிபட்டு கிடந்திருந்தாலும் ஒரு மனுஷியா நான் இதே முதலுதவி தான் பண்ணியிருப்பேன். என் புடவை முந்தானியே இல்லை, என் உயிரையே கொடுத்தாவது நான் காப்பாத்திருப்பேன் மித்ரன். அது ஒரு மனுஷனோட உயிர் மேலே எனக்கு இருந்த அக்கறை, கடமை. ஆனால் நான் பண்ணின அந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள காதலாக எடுத்துக்கிட்டு 2 வருஷமா எனக்காக வாழ்ந்திருக்கீங்களே மித்ரன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எல்லாரும் ஈஸியாக மறந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன துணியை வச்சுக்கிட்டு எனக்காக உங்கள் ஒட்டுமொத்த இதயத்தையும் கொடுத்துட்டு நிற்கிறீங்களே. உங்கள் கௌரவம், உங்கள் ராக்ஸ்டார் லைஃப் எல்லாத்தையும் விட இந்த நித்திலாவோட அந்த ஒரு நைட்டில் நடந்த அந்த சின்ன உதவி பெருசுன்னு உங்கள் மனசில் ஆழமாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? உங்கள் அந்த அன்புக்கு முன்னாடி இப்போ என்னால் பேச வார்த்தையே இல்லை மித்ரன். உங்களை ஒரு பொறுக்கினோ பணக்கார திமிர் பிடிச்சவனு நினச்சி நான் இத்தனை நாளாக உங்கள் மேலே காட்டின கோபம் எல்லாமே உங்கள் இந்த தூய்மையான அன்புக்கு முன்னாடி இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு மித்ரன். நித்திலா அத்தனை யதார்த்தமாக அத்தனை ஆழமாக தன் மன போராட்டத்தை பேசியதை கேட்ட மித்ரனின் கண்கள் லேசாக கலங்கின. அவளுடைய இந்த மிச்சூரான பேச்சு தான் அவனுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க வைத்தது. மித்ரன் அவளுடைய கைகளை தன் கைகளில் இறுக்கமாக பற்றி கொண்டான். மித்ரனின் குரல் தழுதழுக்க அவளுடைய முகத்தை ஏக்கமாக பார்த்தான். நீ வேணா அதை ஒரு சாதாரணமான மனுஷியா பண்ணியிருக்கலாண்டி. ஆனால் அன்னைக்கு சாவோட விளிம்பில் கிடந்த இந்த மித்ரனுக்கு நீ தாண்டி தெய்வமாக வந்து உயிர் கொடுத்த. என் பாட்டிக்கு அப்புறம் எனக்காக கண்ணீர் வடித்த ஒரே பொண்ணு நீ தாண்டி. மித்ரன் சொன்ன அந்த வார்த்தை நித்திலாவின் இதயத்தின் கடைசி போட்டையும் உடைத்தது. அவளுக்குள் இருந்த ஒட்டுமொத்த ஈகோவும் தயக்கமும் ஒரே நொடியில் கரைந்து போனது. அவளுடைய கண்கள் இன்னும் அதிகமாக நனைய அவள் மெதுவாக முன்னால் நகர்ந்து சோஃபாவில் அமர்ந்திருந்த மித்ரனின் பலமான தோள்களின் மீது தன் தலையை மெதுவாக சாய்த்து கொண்டாள். அவளுடைய கை இப்போதும் அவனுடைய அம்மாவின் புடவையை இறுக்கமாக பற்றியிருந்தது. நித்திலா மித்ரனின் தோள்களில் சாய்ந்து கொள்ள மித்ரன் மெதுவாக தன் கரத்தால் அவளுடைய நீண்ட ஈரமான கூந்தலை வருடிவிட்டான். அவளுடைய காதலை அவள் வார்த்தைகளால் சொல்லவில்லை என்றாலும் அவனுடைய தோள்களில் அவள் சாய்த்த அந்த தலையையும் அவனுடைய அன்பை மதித்து உருகிய அவளுடைய அந்த பார்வையுமே அவளுடைய மௌனமான காதல் ஒப்புதலை மித்ரனுக்கு புரிய வைத்தது. பண்ணை வீட்டுக்குள் இப்போது ஒரு உன்னதமான அமைதியான காதல் அலை வீசியது. ஆனால் பண்ணை வீட்டுக்குள் இந்த 2 உள்ளங்களும் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு
இருக்கிற இதே நேரத்தில் அங்கே சென்னையில் விடியற்காலை கோவிலில் சித்தார்த் தாரகை நடுவே நடக்கப் போகும் அந்த அவசர திருமணம் இன்னும் சில நிமிடங்களில் அரங்கேறப் போகிறது. அந்த செய்தி இவர்களுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கப் போகிறது? மித்ரனின் அகன்ற தோள்களில் தலை சாய்த்து அவனுடைய அன்பின் ஆழத்தில் கரைந்து போயிருந்த நித்திலா எவ்வளவு நேரம் அப்படியே கண்களை மூடியிருந்தாலோ அவளுக்கே தெரியவில்லை. 2 பேரும் கடந்த கால நினைவுகளின் பாரத்திலும் இத்தனை நாள் இருந்த ஈகோ உடைந்த நிம்மதியிலும் மௌனமாக படுத்திருந்தனர். மெதுவாக விடியற்காலை பனிக்காற்று ஏசியின் குளிர்ச்சியோடு சேர்ந்து ஜன்னல் வழியே உள்ளே நுழைய நித்திலா மெதுவாக தன் இமைகளை திறந்து கண் விழித்தாள். அவள் கண் விழித்து பார்த்தபோது இப்போதும் மித்ரன் அவளை தன் கைகளுக்குள் அரவணைத்தபடி சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தான். அவனுடைய முகத்தில் இத்தனை நாள் இருந்த அந்த ஆக்ரோஷம் மறைந்து ஒரு நிம்மதியான அமைதி தெரிந்தது. நித்திலா மெதுவாக அவனுடைய நெஞ்சை தட்டி அவனுடைய முகத்தை பார்த்து மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். மித்ரன், மித்ரன். மெதுவா கண்ணை முழுங்கி மித்ரன். மித்ரன் சட்டென்று திடுக்கிட்டு கண் விழித்து நித்திலா தன் மார்பில் இருப்பதை பார்த்ததும், என்னாச்சு நித்திலா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன வேணும் சொல்லு. நித்திலா தன் ஒரு கையால் வயிற்றை பிடித்து கொண்டு பசியால் முகம் சுருங்கி ஒரு குழந்தையைப் போல, மித்ரன், மித்ரன், எனக்கு ரொம்ப பசிக்குது மித்ரன். நித்திலா பசிக்குது என்று சொன்ன அடுத்த வினாடி மித்ரனின் முகம் அப்படியே பதறிப்போனது. அவன் சோஃபாவை விட்டு சடார் என்று எழுந்து நின்றான். நேற்றிரவு அவளை காலேஜில் இருந்து கோபமாக தூக்கி கொண்டு வந்ததிலிருந்து விடியற்காலை இந்த 4 மணி வரை அவளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சி அவனுடைய நெஞ்சை அடைத்தது. மித்ரன் தன் தலையிலேயே அடித்துக்கொண்டு, அச்சோ, நான் எவ்வளோ பெரிய முட்டாள்! சே, நேற்று நைட்ல இருந்து உன்னை இப்படி பட்னியாக வச்சிருக்கேனே. இருடி நித்திலா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் எப்போவே கிச்சனுக்கு போய் உனக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன் என்று மித்ரன் பதறி அடித்துக்கொண்டு தன் கருப்பு டிஷர்ட்டை சரி செய்தபடி விறுவிறுவென்று பண்ணை வீட்டின் மாடர்ன் கிச்சனுக்குள் நுழைந்தான். நித்திலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னது, இவர் சமைக்க போறாரா என்ற ஆச்சரியத்தோடு சோஃபாவை விட்டு எழுந்தவள் தன் இளஞ்சிவப்பு புடவையை சரி செய்தபடி மெதுவாக நடந்து கிச்சன் வாசலின் அருகில் வந்து நின்றாள். அங்கே ஃப்ரிட்ஜை திறந்து சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் முட்டைகளையும் பிரெட்டையும் எடுத்து செம ஸ்பீடாக ரெடி பண்ணி கொண்டிருந்தான் மித்ரன். அவன் வெங்காயத்தையும் குடைமிளகாயும் நறுக்கும் வேகத்தை பார்த்த நித்திலாவுக்கு பிரமிப்பாக இருந்தது. நித்திலா கிச்சன் வாசலில் சாய்ந்தபடியே ஒரு கள்ள புன்னகையோடு, மித்ரன், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா? மித்ரன் கத்தியால் காய்கறிகளை நறுக்கி கொண்டே அவளை திரும்பி பார்த்து, என்னது, எனக்கு சமைக்க தெரியுமாவா? ஏய் ப்ரொஃபஸர் மேடம், இந்த மித்ரனை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலடி. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என் அம்மா இறந்ததுக்கப்புறம் என் பாட்டி எனக்கு படிப்பு, மியூசிக் எல்லாத்தையும் விட முதல்ல சொல்லி கொடுத்தது சமையல் தாண்டி. ஒரு மனுஷனுக்கு தன் பசியை தானே போக்கிக்க தெரியணும்னு என் பாட்டி என்னை செம்மையாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் சமைச்சா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி விடிய காலையில் உனக்காக ஸ்பெஷலாக சீஸ் கார்லிக் பிரெட் ஆம்லேட்டு கூடவே ஒரு சூடாக இஞ்சி டீயும் போட போகிறேன். நீ வேணா இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுடி. நித்திலா ஆச்சரியத்தில் கண்களை விரித்து அவனுடைய சமையல் ஸ்டைலை பார்த்தபடி ரசித்தபடி, பாரா, நான் என்னடானா நீங்கள் பெரிய ராக் ஸ்டார் மித்ரன், எப்போ பார்த்தாலும் கச்சேரி, மியூசிக், அப்புறம் என்கிட்ட சண்டை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். ஆனால் உங்கள் கைக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை ஒழிச்சு வச்சுருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரன். பரவாயில்லையே, பாட்டி நல்லா தான் வளர்த்துருக்காங்க உங்களை. மித்ரன் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து வெண்ணெயை தடவி பிரெட் டோஸ்ட் செய்தபடி, ஏய் சும்மா வாசல்லே நின்று பேசிகிட்டு இருக்காம உள்ளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. இல்லை அங்கே போய் சோஃபாவில் போய் உக்காந்துரு. இன்னும் 5 நிமிஷத்தில் சாப்பாடு உன் டேபிளுக்கு வந்துடும் ப்ரொஃபஸர் மேடம். மித்ரன் அப்படி சொன்னதும் நித்திலா மெதுவாக கிச்சனுக்குள் நுழைந்து அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்றாள். அந்த விடியற்காலை பனி நேரத்தில் தோசைக்கல்லில் இருந்து வந்த வெண்ணெயின் மனமும் மித்ரன் போடும் அந்த இஞ்சி டீயின் வாசனையும் பண்ணை வீடு முழுக்க அலாதியாக வீசியது. இத்தனை நாளாக தன்னை மிரட்டி கையை பிடித்து இழுத்த அதே மித்ரன் இன்று தன் பசிக்காக கிச்சனில் நின்று கைப்பட சமைக்கும் இந்த அலாதியான அன்பை நேருக்கு நேர் பார்க்கும்போது நித்திலாவின் இதயம்
மீண்டும் அவளையும் அறியாமல் காதலால் நிறைய தொடங்கியது. மித்ரன் தன் கைப்பட சமைத்து கொடுத்த அந்த சுவையான சீஸ் கார்லிக் பிரெட் ஆம்லேட்டையும் சூடான இஞ்சி டீயையும் 2 பேருமே டைனிங் டேபிளில் அமர்ந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் கியூட்டாக சாப்பிட்டு முடித்தனர். மித்ரனின் சமையல் கைமணம் நித்திலாவின் பசியை மட்டுமல்ல, அவளுடைய இதயத்தையும் சேர்த்தே குளிர வைத்திருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் கைகளை கழுவதற்காக நித்திலா எழுந்து கிச்சனில் இருந்த வாஷ் பேஷன் நோக்கி நடந்தாள். அவளுக்கு பின்னாடியே கைகளை கழுவ மித்ரனும் அங்கே வந்தான். நித்திலா கைகளை கழுவிவிட்டு தண்ணீரை உதறி திரும்ப முயன்ற அந்த அடுத்த மில்லி செகண்ட் மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் தன் ஈர கைகளால் நித்திலாவின் கையை பற்றி சடார் என்று தன் பக்கமாக இழுத்தான். அவள் சுதாரிக்கும் முன்னாடியே அவளுடைய மென்மையான இடையில் தன் பலமான வலது கரத்தை போட்டு அவளை தன் உடம்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து பிடித்தான். விடியற் காலையில் அந்த அமைதியான நேரத்தில் மித்ரன் திடீரென்று காட்டிய அந்த அதிரடி அணைப்பிலும் அவனுடைய கைகளின் ஸ்பரிசத்திலும் நித்திலாவின் ஒட்டுமொத்த உடம்பும் ஒரு நொடியில் அப்படியே சிலிர்த்து போனது. அவளுடைய இதயம் லேப்டாப் என்று சத்தமாக துடிக்க தொடங்கியது. அவளுடைய ஈரமான கைகள் மித்ரனின் கருப்பு டிஷர்ட்டின் மார்பு பகுதியில் வந்து படிந்தன. அவளால் அவனுடைய அணைப்பிலிருந்து நகரவும் முடியவில்லை, அவனுடைய கைகளின் சூட்டை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. நித்திலா பயத்தோடும் அதைவிட அதேத காதலோடும் தன் அழகிய கண்களை அகல விரித்து, என்ன என்ன பண்றீங்க மித்ரன் என்பது போல தன் கண்களாலேயே அவனிடம் மௌனமாக தவிப்போடு கேட்டாள். நித்திலா தன் கண்களால் கேள்வி கேட்டாலே தவிர அவனிடம் இருந்து விலக முயற்சிக்கவில்லை. அதை உணர்ந்த மித்ரனின் முகத்தில் ஒரு கள்ளத்தனமான அழகான புன்னகை அரும்பியது. அவன் அவளுடைய இடுப்பில் இருந்த தன் கையின் பிடியை இன்னும் சற்றே இறுக்கமாக்கி அவளுடைய முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். இப்போது 2 பேரின் முகமும் வெறும் 1 இன்ச் தூரத்தில் மட்டுமே இருந்தன. ஒருவருடைய மூச்சுக்காற்று அடுத்தவர் முகத்தில் பட்டு அனலாக தெரித்தது. மித்ரனின் தீர்க்கமான 2 கண்களும் நித்திலாவின் அழுது சிவந்த 2 கண்களும் அத்தனை நெருக்கமாக லாக்காகியிருந்தன. மித்ரன் அவளுடைய கண்களை அணுவாக உற்று பார்த்து, ஏய் ப்ரொஃபஸர், இங்கே பாருடி, என் மனசுக்குள்ள 2 வருஷமா இருந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் காதலையும் நான் உன்கிட்ட முழுசாக ஓப்பனாக சொல்லிட்டேன். அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆன நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்காக தான் வாழ்ந்திருக்கேன்னு உனக்கே இப்போ புரிஞ்சிடுச்சு. ஆனால் இவ்வளவு நடந்தோம் உன் மனசுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை இன்னும் நீ உன் வாயை திறந்து என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியடி. ஏன் இந்த மௌனம்? இப்போ சொல்லுடி, இந்த மித்ரனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் கேட்குற இந்த கேள்விக்கு இப்போ நீ பதில் சொல்லியே ஆகணும்டி. மித்ரன் நித்திலாவின் இடுப்பை லேசாக தூக்கி அவளுடைய பாதங்கள் தரையில் இருந்து சற்றே எழும்பும்படி தன் நெஞ்சோடு இன்னும் வளைத்து பிடித்து கொண்டான். அவளுடைய காதோர கொந்தல் காற்றில் அவனுடைய முகத்தில் பட்டது. மித்ரனின் உயிரை உருகுவது போன்ற ஒரு தூய்மையான காதல் பார்வையோடு அவளுடைய முகத்தையே பார்த்து, உன்னை விடிய ஆள வச்ச இந்த ராக் ஸ்டார் மித்ரனை, உன்னோட புடவை முந்தானியால என் உயிரை காப்பாத்தின இந்த மித்ரனை உன்னோட புருஷனா ஏற்றுக்க உனக்கு சம்மதமாடி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ரொஃபஸர் மேடம்? சொல்லுடி யராதா. மித்ரன் அத்தனை நெருக்கமாக நின்று தன் ஒட்டுமொத்த காதலையும் கொட்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ரொஃபஸர் மேடம் என்று ஒருகை கேட்ட அந்த வினாடி நித்திலாவின் காது மடல் வரை நாணத்தாலும் வெட்கத்தாலும் காவி நிறமாக சிவந்து போனது. அவளுடைய இதயம் வெடித்து விடும் போல் துடித்தது. அவனுடைய அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவளுடைய உதடுகள் லேசாக துடித்தன. அவனுடைய நெஞ்சில் இருந்த அவளுடைய பிஞ்சு விரல்கள் அவனுடைய டிஷர்ட்டை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டன. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். சாரி கைஸ், கொஞ்சம் கோல்டுனால வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.